அனைவருக்கும் வணக்கம். நாம் திருமூலநாயனார் பாடியருளிய திருமந்திரத்திலே 7ஆம் தந்திரத்திலே அமைந்த இனிப்பான ஞானப் பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். யோகசாதன பயிற்சியிலே ஈடுபடக்கூடிய ஆர்வம் பலருக்கு இருக்கிறது. ஆனால் எல்லோரும் வெற்றி பெறுகிறார்களா என்றால் அது வினாவுக்குரியது. காரணம் யாதென்றால், யோகசாதன பயிற்சியில் ஈடுபடக்கூடியவர்கள் ஆன்ம முன்னேற்றத்திற்கு அப்பாற்பட்டு உலகியல் சார்ந்த விடயங்களையும் மனதிலே சுமந்து கொண்டிருப்பதுதான் காரணம். எனவே யோகசாதன பயிற்சியிலே ஈடுபடக்கூடிய யோக சாதகர்கள் முழுமையாக எம்பெருமான் ஈசனை நம்பி, சத்குருமார்களை நம்பி சரணாகதி செய்து பயணிக்க வேண்டியது அவசியமாகிறது. இந்த விடயங்களுக்கான உண்மை கருத்துக்களை, தத்துவங்களை திருமூலநாயனார் சொல்லக்கூடிய நல்ல நுணுக்க விளக்கங்களோடு இன்றைய பதிவிலே பார்க்க இருக்கிறோம். கூறுமின் 100 சதாசிவன் எம் இறை வேறோர் உரை செய்து மிகைப்பொருளாய் நிற்கும். ஏறு உரை செய் தொழில் வானவர் தம்மோடு மாறு செய்வான் என் மனம் புகுந்தானே. இங்கே திருமூலர் என்னுடைய இறைவன் 100 சதாசிவர்களுக்கு ஒப்பானவர் என்று குறிப்பிடுகிறார். அப்படியென்றால் சிவன் வேறு சதாசிவன் வேறு என்று ஆகிறதா? இதில் மிகப்பெரிய குழப்பத்தை திருமூலர் ஏற்படுத்திவிட்டார். வேறோர் உரை செய்து மிகப்பொருளாய் நிற்கும் என்று குறிப்பிடுகிறார். சொல்லக்கூடிய கருத்துக்களுக்குள்ளே சற்று குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய பொருள் தொக்கி நிற்கும். நேரடியாக சொல்லும்போது ஒன்று புரிந்ததாக தோன்றினாலும் ஆழ்ந்து சிந்திக்கும் போது அதன் உள்ளீடாக வேறு பல கருப்பொருட்களும் மறைந்திருக்கும். இப்படித்தான் ஈஸ்வரனுடைய தத்துவம் என்பது இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். சதாசிவம் என்பது பற்பல உயிர்களாக சலித்து கிடக்கக்கூடிய பராபரத்தின் பிரதிபிம்பங்கள். ஆனால் இவை எல்லாம் எங்கிருந்து வந்தவை என்று கேட்டால் பராபரத்திடம் இருந்து வந்தவை. பராபரத்திலிருந்து வெளிப்பட்டு வந்த துகள்கள்தான் சகலமும். ஒவ்வொரு உடலுக்குள்ளும் ஜீவன் என்பது நின்று இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படியென்றால் ஒவ்வொரு உடலுக்குள்ளும் ஒவ்வொரு சதாசிவம் இருக்கிறது என்பது பொருள். 100 சதாசிவம் என்பது ஒரு ஊமைக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. பலவாறாக பிரிந்து கிடக்கக்கூடிய சதாசிவன்கள் என்பதாக நீங்கள் கொண்டிருந்தாலும் கூட இவை எல்லாமே பராபரம் என்கிற அந்த ஒற்றை பரம்பொருளைத்தான் குறிக்கும் என்பது கருத்தாகிறது. ஏறு உரை செய் தொழில் வானவர் தம்மோடு மாறு செய்வான். வானவரோடு மாறுபடக்கூடியவன் எம்பெருமான் ஈசன் என்று குறிப்பிடுகிறார். வானவர்கள் என்று தேவர்களை, ரிஷிகளை, வைகுண்டம் மற்றும் கைலாயத்திலே வசித்திருக்கக்கூடிய யோகிகளை எல்லாம் குறிப்பிடுகிறார். ஆனால் இவர்கள் எல்லாம் அடைய முடியாத ஒரு தத்துவத்தை எளிய முறையிலே எனக்குள்ளே இருந்து எம்பெருமான் ஈசன் எனக்கு உணர்த்தக்கூடியவர், என் மனத்திலே புகுந்திருந்து எனக்கு ஞானத்தை காட்டக்கூடியவர் என்று குறிப்பிடுகிறார். நீட்டிக்கொண்டு போவானேன். சுருக்கமாக இதன் பொருள் யாதென்று பார்த்தால், எத்தனைதான் சித்தர்கள், மகான்கள், யோகிகள், ஞானிகள் சொல்லிய கருத்துக்களை வாசித்தும் கேட்டும் அறிந்திருந்தாலும் கூட அவரவர் தத்தமது உள்ளில் அலசி ஆராய்ந்து பார்த்து அறிவதுதான் சரியான புரிதலாக இருக்கும் என்பதே இதன் விளக்கமாகும். இருள் ஆர்ந்த கண்டமும் ஏந்து மழுவும் சுருள் ஆர்ந்த செஞ்சடை சோதிப்பிறையும் அருள் ஆர்ந்த சிந்தை எம் ஆதிப்பிரானை பெருள் ஆர்ந்து என் உள்ளே தெளிந்து இருந்தேனே. இருள் ஆர்ந்த கண்டம், நஞ்சுண்டன், நீலகண்டன் என்றெல்லாம் எம்பெருமான் ஈசன் அழைக்கப்படுகிறார். பார்க்கடலை கடைந்தபோது அதை கடைவதற்காக பயன்படுத்திய வாசுகி என்கிற பாம்பு வேதனை தாழாது கக்கிய விடத்தையும், பார்க்கடலிலிருந்து வெளிப்பட்டு வந்த விடத்தையும் மற்றவர்களுக்கு யாதொரு ஊரும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக தான் எடுத்து உண்டுவிட்ட காரணத்தால் அவருக்கு ஏதும் இடர்பாடு ஏற்பட்டு விடுமோ என்று அன்னை பராசக்தி அதை ஈசனுடைய தொண்டையிலேயே நிற்கும்படியாக தடுத்து நிறுத்திவிட்டார். அது காரணமாக அவர் திருநீலகண்டர் என்கிற பெயரை பெற்றார். இங்கே சொல்லியிருப்பது
இருள் ஆர்ந்த கண்டம், தொண்டை, அவருடைய தொண்டை என்பது கரிய நிறமாக இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். காரணம், அங்கேயே நஞ்சு தங்கிவிட்டது என்பது பொருள். எம்பெருமான் ஈசன் நஞ்சை விழுங்காதபடியாக தொண்டையிலேயே தடுத்து சக்தி காப்பாற்றினாள். இதன் ஆழ்ந்த பொருள் யாதென்றால், வாசி முதலாகிய யோக பழக்கங்களை பழகும்போது தலைக்குள்ளே இருந்து பற்பல விதமான சுவை நீர்கள் இறங்கி வரும். அதிலே கசப்பாக இருப்பதை யமன் கோழை நஞ்சு என்று குறிப்பிடுவார்கள். இப்படிப்பட்ட நஞ்சு வரும்போது யோகிக்கு கடுமையான வாந்தி, வயிற்றுப்போக்கு, குமட்டல் ஆகியவை ஏற்பட்டு தலையில இருந்து கீழே இறங்கி வரக்கூடிய இந்த நஞ்சு வெளியேறும்படியாக இயல்பாகவே ஜீவசக்தியாகிய வாயு செயல்பட்டு நம்மை காப்பாற்றும் காரியத்தை செய்கிறது. அனுபவத்திலே மூத்த சித்த வித்தியார்த்திகள் இதை அனுபவித்திருக்கிறார்கள். அடியனுக்கும் இந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கிறது. தலையில இருந்து இறங்கி வரக்கூடிய அந்த கசப்பான நீர் தவறிப்போய் சிறிதளவு உள்ளே போய்விட்டாலும் மிக கொடிய உடற்துன்பங்கள் ஏற்படச் செய்யும். அந்த துன்பங்கள் ஏற்பட்டு விடாதபடியாக அன்னை பராசக்தி தடுத்து நிற்பாள். தொண்டைக்கு கீழே அது சென்று விடாதபடியாக அது தடுக்கப்பட வேண்டும். அதற்காகவே தொண்டை கருப்பாக இருக்கும் இருளார்ந்த கண்டம் கொண்ட எம்பெருமான் என்று குறிப்பிடுகிறார். ஏந்து மழு, மழு என்கிற ஆயுதம் யானையின் அங்குசத்தைப் போல இருக்கும். மிகப்பெரிய உருவம் கொண்ட யானையை அங்குசத்தை கொண்டு வாகன் எளிதாக அடக்கிவிடுகிறார். மிகப்பெரிய துன்பத்தை தரக்கூடிய மரணத்தை அங்குசத்தைப் போல இருக்கக்கூடிய சந்திரகலை, சூரியகலையை பயன்படுத்தி தடுத்துவிட முடியும். இதுவே இதன் கருத்து. சுருளார்ந்த செஞ்சடை சோதிப்பிறை, அருளார்ந்த சிந்தையும் ஆதிப்பிரான் என்று குறிப்பிடுகிறார். செஞ்சடை, செஞ்சடை என்று சொல்லியதற்கு என்ன காரணம்? ஒன்று ஜடாமுடி கருப்பாக இருக்கும் அல்லது வெண்மையாக இருக்கும். அது என்ன செஞ்சடை? சிவப்பாக ஒரு ஜடையா? சிவப்பாக தலைமுடி இருக்கும் என்றால் அது மேலை நாட்டவர்களுக்குத்தானே இருக்கும். அவர்களின் தலைமயிர் தானே பழுப்பு நிறத்திலே இருக்கும். எப்படி இவர் இதை சொல்லுகிறார்? அப்படி என்றால் ஈசன் மேலை நாட்டைச் சேர்ந்தவரோ என்கிற எண்ணம் ஏற்படும். அது அப்படியல்ல. முதலிலே வெள்ளையாக நரைக்கக்கூடிய மயிர் அதன் பிறகு சற்று செம்மை நிறமாக மாறும். எம்பெருமான் ஈசன் எல்லோருக்கும் வயதிலே மூத்தவர் என்பதை குறிப்பதற்காகவே செஞ்சடை பிறையோன் என்று சொல்லுகிறார். என்னுடைய ஆதிப்பிரானை தெருள் ஆர்ந்து என் உள்ளே தெளிந்து இருந்தேனே. தெருள் என்பது மனமயக்கம். நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவனை பற்றி ஆராய்ச்சி செய்யும் போது ஆரம்ப காலத்திலே பற்பல விதமான குழப்பங்களும் வினாக்களும் எழும்பியபடியாகவே இருக்கும். இது காரணமாகவே எண்ணற்ற சித்தர் பெருமக்களுடைய நூட்களை நாம் வாசித்திருந்தாலும் கூட இன்னமும் நமக்குள்ளே ஐயங்கள் எழுந்து கொண்டே இருக்கின்றன. இந்த ஐயங்கள் நீங்கி தெளிவு ஏற்படும் வரையிலும் இந்த வினாவிடை தேடுதல் என்பது நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் திருமூலர் தெளிந்து விட்டார் என்று குறிப்பிடுகிறார். சக்தி தான் நிற்கின்ற ஐமுகம் சாற்றிடில் உத்தமம் வாமம் உரைத்திடும் சக்தி பச்சிமம் பூர்வம் தற்புருடன் உரை தெற்கில் அகோரம் வடகிழக்கு ஈசனே. எம்பெருமான் ஈசனுக்கு 5 திருமுகங்கள். அன்னை பராசக்தியின் ஒரு முகம் அதோ முகமாக இருந்து மொத்தம் 6 முகங்கள் அவருக்கு இருக்கும். 6 முகங்களிலிருந்து வெளிப்பட்டு வந்த நெருப்பு பொறி 6 முகனாக சுப்பிரமணியராக அவதாரம் செய்தது என்றெல்லாம் கூட புராண கதைகளிலே சொல்லுவார்கள். திசைகள் 4ஐயும் பார்க்கக்கூடிய 4 முகங்கள். நடுவாம்பாகத்திலே ஆகாயத்தை நோக்கி இருக்கக்கூடிய அதோமுகம் என்கிற சக்தியின் முகம். கீழ்நோக்கி பார்த்திருக்கக்கூடிய எம்பெருமானுடைய மற்றொரு முகம். ஆக மொத்தம் 5 முகங்கள். இதிலே அகோரம் என்பது வடகிழக்கு திசையை குறிக்கும். வாமம் என்பது கிழக்கு திசையை குறிக்கும். தற்புருஷம் என்பது மேற்கு திசையை குறிக்கும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்து நேரத்தை வீணடிக்க வேண்டாம். பொதுவான கருத்தை புரிந்து கொண்டால் போதுமானது. அனைத்து திசைகளிலும் இன்றைய ஆங்கிலத்திலே நவீனத்திலே சொல்லுவதைப் போல அரவுண்ட் 360 டிகிரி
ஒட்டுமொத்த பகுதியையும் எம்பெருமான் ஈசன் கண்காணித்தபடியாகவே இருக்கிறார். ஒரு முகத்தை கொண்டு ஒரு திசையை மட்டும்தானே பார்க்க முடியும். அப்படியென்றால் அனைத்து திசையும் எம்பெருமான் பார்க்கிறார் என்று சொன்னால் அதற்கு ஏதாவது சான்று தர வேண்டுமே என்பதற்காக 5 முகங்களை எம்பெருமான் கொண்டிருக்கிறார் என்பதாக பொருத்தி காட்டப்பட்டது. எம்பெருமான் ஈசன் எல்லா காலங்களிலும் எல்லாவற்றையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது இதன் பொருள். எப்படி? இந்த மனநிலை வாழ்ந்திருக்கக்கூடிய அனைத்து ஜீவர்களுக்குள்ளும் ஈஸ்வர தத்துவம் என்பது இருக்கிறது. அதுவே சகல உயிர்களையும் இயக்கிக் கொண்டிருக்கிறது. ஈஸ்வர தத்துவம் இல்லாமல் இந்த உலகில் எதுவுமே இல்லை என்பதே இதன் ஆழ்ந்த கருத்தாகும். நானு நல் ஈசான நடு உச்சி தானாகும், தானுவின் தன்முகம் தற்புருடமாகும், காணும் அகோரம் இருதயம் குய்யமாம், மானுர வாமமாம் சத்தி நற்பாதமே. இங்கே ஈசனுக்காக சொல்லப்பட்ட எல்லாமே நமக்குள்ளே இருக்கக்கூடியவைதான். இதற்கு பெயர் வைக்கும்போதுதான் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு ஆகாயம் பாதாளம் என்றெல்லாம் பெயர் வைத்தார்கள். உண்மையிலேயே திசைகள் கிடையாது. திசைகள் என்பவை ஒரு குறிப்பிட்ட புள்ளியை நிலைநிறுத்தி காட்டினால் மாத்திரமே உருவாகும். திசை என்பது பொய். ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் சித்தவேதத்தில் இதை தெளிவாக விளக்கிச் சொல்லியிருக்கிறார். ஒரு புள்ளியை வைத்தால் அந்த புள்ளிக்கு கிழக்கு வடக்கு மேற்கு தெற்கு என்று சொல்லலாம். எதுவுமே இல்லாத ஒன்றிலே கிழக்கு எப்படி தீர்மானிப்பது? உதாரணத்திற்கு, இந்தியாவிலே இருந்து ஒருவர் மேற்கு நோக்கி விமானத்திலே பயணிக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். நிற்காமல் விமானம் பறந்து கொண்டே இருக்கிறது. ஒரு கட்டத்திலே சுற்றி திரும்பி மறுபடியும் இந்தியாவுக்கு வந்து சேரும். இந்தியாவிற்கு கிழக்கே இந்த தேசம் இருக்கிறது, இந்தியாவிற்கு மேற்கே இந்த தேசம் இருக்கிறது என்றுதான் குறிப்பிடலாம். உண்மையிலேயே இந்தியாவிற்கு கிழக்கே இருக்கக்கூடிய தேசம் அது கிழக்கு தேசம் என்று நாம் நம்முடைய வசதிக்காக குறிப்பிட்டாலும் அந்த தேசத்திலே சென்று பார்க்கும்போது அதற்கும் கிழக்கே மற்றொரு தேசம் இருக்கும். எனவே திசைகள் என்பவை மாயை. இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே மாயையாகவே இருக்கிறது. எம்பெருமான் ஈசன் சகலமாகவும் இருக்கிறார். இருதயமாக, குய்யமாக, நடு உச்சியாக, சகலமாகவும் இருக்கிறார். திசை என்று தனியாக பிரித்து இது ஈஸ்வரனுக்கான திசை, ஈசான திசை என்று குறிப்பிட்டுவிட முடியாது. ஈசான திசை என்று வடகிழக்கு திசையை குறிப்பிடுவார்கள். உண்மையில் பார்க்க போகும்போது உடல் முழுவதுமே எம்பெருமான் ஈசனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. எல்லா அவயவங்களும் எம்பெருமான் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட திசைத்தான் ஈஸ்வரனுக்கானது என்று சொல்லுவது ஏற்புடையதல்ல என்பது திருமூலநாயனாரின் கருத்தாகிறது. இறுதியாக இன்றைய பாடலிலே நாம் தெரிந்து கொண்டது, எம்பெருமான் ஈசன் எல்லா திசைகளையும் நோக்கி கொண்டிருக்கிறார். சகலத்துள்ளும் அவர் இருக்கிறார். பலவாக இருந்தாலும் நம்முள்ளே இருக்கக்கூடிய ஈஸ்வர தத்துவத்தை புரிந்து கொண்டு விட்டால் சகலத்தையும் புரிந்ததற்கு ஒப்பாகும் என்பதே கருத்து. நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.